எந்த ஒரு கண்ட்ரியும் நல்லபடியாக ரன் பண்ணணும், நம்ம ஆர்மி ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், நம்ம கண்ட்ரியில் ப்ரைஸிங்லாம் விலைவாசியெல்லாம் கரெக்ட் கண்ட்ரோலில் இருக்கணும்னாக்கா ஒரு ட்ரேடிங்கிறது கரெக்டாக பேலன்ஸான மெத்தடில் நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் அது பாசிபிள். கண்ட்ரியோட வளர்ச்சி, நம்மளோட ஸ்கீம்ஸ், எந்தெந்த சப்சிடிஸ் இல்லை மக்களுக்கான டெவலப்மெண்ட்ஸு, ரோடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எது டெவலப் பண்ணணும், ட்ரேடு நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். ஸோ ரீசெண்டாக நியூஸில் ஒரு மேஜர் இஷ்யூ ஓடிட்டுருக்கு. அதாவது இந்தியாவோட ட்ரேடிங் பேலன்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோ பாலிட்டிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. நம்ம இந்த எபிசோடில் வந்து நம்ம இந்த ட்ரேட்னா என்ன, ட்ரேட் பேலன்ஸ்னா எதை பற்றி எப்படி சொல்கிறாங்க, சர்ப்ளஸ்னா என்ன, டிஃபிஷிட்னா என்ன, எல்லாத்தையுமே நம்ம ஒரு கிளான்ஸாக பார்த்துருவோம். ஸோ டைரெக்டாக எபிசோடுக்கு போயிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? யூஸ்வலாக நம்ம பார்லிமெண்ட்டில் பார்க்குறதெல்லாம் கலாட்டா, வெளிநடப்பு செய்கிறது, ஒரே கூச்சலும் குழப்பமுமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப், அதாவது நம்ம பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜரில் நம்மளோட நடவடிக்கைகளில் பார்ட் ஆஃப் இது. அதாவது அப்போசிஷன் கரெக்டான ஒரு அப்போசிஷன் இருந்தாக்க கவர்மெண்ட்டை நிறைய விஷயத்தில் கொஸ்டின் பண்ணலாம். அவங்க கொடுக்குற ஆன்சரை வச்சு நம்ம கண்ட்ரியில் இருக்கிற நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து இந்த மெசேஜ் போய் சேரணுன்றது தான் பார்லிமெண்ட்டோட முக்கியமான நோக்கம். அந்த முக்கியமான நோக்கத்தை வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த முறை நான் போன வீடியோ போட்டிருந்தப்போ கூட அதை சொல்லியிருந்தேன் நான். பட் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மிஸ்டர் ராகுல் காந்தி ஒரு கொஸ்டின் கேட்டார். அதாவது 0 hours ஒரு கொஸ்டின் ஹவர்ஸ் எல்லாம் இருக்கும் எண்ட் ஆஃப் த செஷனில். ஸோ அந்த டைமில் அவர் கேட்ட கொஸ்டின் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தள்ளியிருக்கு. நம்ம இந்த மாதிரி தான் ஒரு அப்போசிஷனை எதிர்பார்க்குறோமே தவிர சும்மா ஏதோ அடானி அது. ஆனால் இதுலேயும் கூட அவர் வந்து சரியான விதத்தில் கேட்கல. பட் அட்லீஸ்ட் பாயிண்ட்டை ரைஸ் பண்ணது ஒரு சந்தோஷம் தான். அதாவது ட்ரேட் டிஃபிசிட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனும் இதனால் வந்து எக்கனாமி ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறதில்ல, ஃப்யூச்சரில் இதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்தி ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும்போது நமக்கும் நிறைய விஷயம் தெரிய வரும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரெகுலராக நடக்கணும். இந்த சும்மா டூல் கிட் மாதிரி யாரோ சொன்னதுக்காக நம்ம பார்லிமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னா ஒரு நல்ல ஹெல்தியான ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கும் புரியும் என்ன நடக்குதுன்றது. ஓகே, ஸோ இவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ், கவுண்டர் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம். ஓகே, எந்த ஒரு கண்ட்ரி ட்ரேடையும் நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று எக்ஸ்போர்ட்ஸ், ஏற்றுமதி, அண்ட் அனதர் ஒன் இஸ் இம்போர்ட்ஸ், இறக்குமதி. ஸோ ஏற்றுமதி எவ்வளோ இருக்குது, இறக்குமதி எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஏற்றுமதி இறக்குமதிலேயும் வந்து 2 கேட்டகரி வரும் யூஸ்வலாக. ஒன்று வந்து உற்பத்தின்னு சொல்லுவோம், உற்பத்தி பொருட்கள். அதாவது இன்னொன்று வந்து சேவை, சர்வீஸ். உற்பத்தி பொருட்கள்ன்றது வந்து மெர்ச்சன்டைஸ்ன்னு நார்மலாக மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மெர்ச்சன்டைஸ் அண்ட் சேவைன்னு 2 விதமாக இருக்குது. இதில் எக்ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இம்போர்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பின்னாடி பேச போகிற விஷயம் நல்லா புரிஞ்சிடும். அதே மாதிரி ட்ரேட் டிஃபிஷிட் நம்ம எதை சொல்கிறோம்னா, நம்ம இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை விட இம்போர்ட் அதிகமாக இருந்தால், நம்ம ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக இருந்தால் நம்ம அதை ட்ரேட் டிஃபிஷிட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், 1500 ரூபாய்க்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம்னாக்கா 500 ரூபாய் வந்து ட்ரேட் டிஃபிஷிட். ஓகே, ஸோ -500 போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ட்ரேட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்ப்ளஸ்ன்னும் போது ஏற்றுமதி வந்து இறக்குமதியை விட அதிகம். இப்போ நம்ம 1000 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், 500 ரூபாய்க்கு தான் இம்போர்ட் பண்ணுறோம்னாக்கா நம்ம ஏற்றுமதி வந்து அதிகம். இதை வந்து ட்ரேட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரேட் சர்ப்ளஸ், ட்ரேட் டிஃபிஷிட் இது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி நீங்கள் பேப்பர்லலாம் பார்க்கும்போதோ இல்லை ஒரு பார்லிமெண்ட்டில் டிபேட் நடக்கும்போதோ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு. ஸோ இங்கே நம்ம உங்களுக்கு முன்னாடி கொடுத்துக்கிறது வந்து ஜூலை 24, ஜூலை 23, அதாவது 2023 ஜூலையில் என்ன இருந்தது, ஜூலை 2024 என்ன இருந்ததுன்றது. ஸோ இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட்ஸ்னால் ட்ரேடுனாக்க எக்ஸ்போர்ட், இம்போர்ட் 2மே தான். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ், அதாவது மெர்ச்சன்டைஸ், சர்வீஸ் 2. அதுக்கப்புறமா ட்ரேட் டிஃபிஷிட் என்னென்னா ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இந்த ட்ரேட் சர்ப்ளஸாக இருக்கிறதோ இல்லை ட்ரேட் டிஃபிஷிட்டாக இருக்கிறதோ நம்ம இம்பேலன்ஸ்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டிஃபிஷிட்னா என்ன, சர்ப்ளஸ்னா என்ன, எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் என்ன கவுண்டர் எஃபெக்ட் ஆகும்னாக்கா இந்தியாவோட ரூபி வேல்யூ வந்து டிப்ரிஷியேஷன் ஆகும். சர்ப்ளஸாக இருக்கும்போது நம்மளோட வேல்யூ அப்ரிஷியேஷன் ஆகும். அதாவது மதிப்பு குறையிறது அதிகமாகுதுன்றது இந்த ட்ரேட் பேலன்ஸ் கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு இதாகும். ஸோ இதனால் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா, இம்போர்ட் பண்ணுற பொருள்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம பெட்ரோல் இம்போர்ட் பண்ணுறோம், கோல்டு இம்போர்ட் பண்ணுறோம், வேறு மெஷினரிஸ் இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடையும் போது இம்போர்ட் வந்து காஸ்ட்லி ஆயிரும். நம்ம பேரம் பேசுகிறோம் இல்லைங்களா, ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம் வேறு கண்ட்ரியில் இருந்துனாக்கா ஒரு பார்கெனிங் பவர் வந்து நமக்கு கம்மியாயிரும். பட் இதோட ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் என்னன்னாக்கா, எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா நம்மளோட மணி வேல்யூ கம்மி இருக்குது, டாலர் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது எக்ஸ்போர்ட்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதோட ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அதுக்காக தான் ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி
நம்மளோட இம்போர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் நம்மளோட மைனஸில் டிஃபிஷியட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன இம்போர்ட் பண்ணுறோன்னாக்கா மேஜர் நான் இங்கே கவர் பண்ணியிருக்கேன். மேஜராக நம்ம இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, மெஷினரிஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், பெட்ரோலியம் க்ரூட் ஆயில் அந்த மாதிரி, அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், அண்ட் தென் கோல், கோக் அந்த மாதிரி, அதுவும் எரிபொருள் தான். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து கோல், கோக் இதெல்லாம் வந்து நம்ம கையில் இருந்து அது நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அப்படி இருக்கும்போது வந்து அதில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. கோல்டு அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் மெஷினரிஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங். இப்போ நீங்கள் ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட்டை போடுறீங்கன்னா அதுக்கான மெஷினரிஸ் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதில்ல. இல்லை அந்த ஒரு பிளான்ட்டுக்காக யாரும் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ அந்த மெஷினரிஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வருஷம் நம்ம இம்போர்ட் பண்ணுற மெஷினரின்றது ஒரு 5-10 இயர்ஸ்க்கு அப்புறமா அது கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகும். அந்த டைமில் இந்த டைமுக்கு நமக்கு டெஃபிஷியேட், ஏன்னா ப்ரொடக்ஷன் இல்லை அந்த மிஷின்லேருந்து. இந்த வருஷம் ஃபுல்லாக அந்த ஃபேக்ட்ரியை கட்டி அடுத்த வருஷத்துலேருந்து அதில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளோட ட்ரேட் டெஃபிஷியேட் வந்து மேனேஜ் ஆயிரும். ஸோ இது நான் ஒரு செமிகண்டக்டர்னு சொன்னது நீங்கள் வேறு இப்போ பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், வேறு எதனா ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், சிமெண்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி மெஷினரிஸ்லாம் மோஸ்ட்லி நம்ம வெளிநாட்டை டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி மெஷினரிஸ் அதிகமாக இம்போர்ட் பண்ணும்போது நம்மளோட ட்ரேட் டெஃபிஷியேட் வந்து அதிகமாகுது. அதே மாதிரி இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். கரெக்டுங்களா? இந்த நம்ம இப்போது மெஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுற டெக்னாலஜி ஒன்று நம்மகிட்ட இல்லை. ரெண்டாவது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு அவங்க வந்து ஏதோ ஒரு கண்ட்ரியில் அவங்க ஃபேக்ட்ரியை வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து இங்கே ஷிஃப்ட் ஆக போகிறதில்ல. இந்த ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிற அந்த மெஷினரிஸ்க்காக அவங்க அந்த பிளான்ட்டை இங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ பெட்டர் மெஷினரி இம்போர்ட் பண்ணுறது தான் ஒரே ஒரு ஆப்ஷன். அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணவும் முடியாது. நெக்ஸ்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம பேசிட்டோம். கோல் அண்ட் கோக் அதுவும் நம்ம கையிலே இல்லை. இன்னொன்று இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ். எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில் வந்துட்டு நம்ம இன்னும் டெக்னாலஜிக்காக இன்னும் ப்ரொடக்ஷனில் நம்ம வீக்காக இருக்கும். இதுவும் போக போக நிவர்த்தி செய்யப்படும். மேபி இப்போது ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தியாவோட எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது இதெல்லாம் வந்து கவர் அப் ஆயிரும். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய டெக்னாலஜிலாம் அவங்க கற்றுக்கணும். அந்த மாதிரி நிறைய வரும்போது நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகவும் இம்போர்ட்ஸ் கம்மியாயிரும். ஸோ இதுவும் வந்து ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம கோல்டு பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து நம்மக்கிட்ட இல்லை, நம்ம இதை இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேர்ல்டுலேயே அதிகமாக கோல்டு நம்ம தான் கன்சியூம் பண்ணுறோம், இது உண்மை. இது இல்லாமல் ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து இந்த டீடாலரைசேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு கோல்டு ரிசர்வ் ரொம்ப முக்கியம் நம்ம கரன்சியோட ரேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக ஆர்பிஐ அதிகமாக கோல்டு வாங்குது. அது இல்லாமல் யூஸ்வலாகவே இந்தியன் பப்ளிக் வந்து கோல்டு மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வரும்போது அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறது, மேரேஜ் சீசன்ஸ் இந்த மாதிரி சீசன்ஸில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் அவங்களோட கிஃப்ட்னு சொல்லுவாங்க, பட் அது இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ்வலாக. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியாவில் இன்றைக்கும் அந்த பழைய ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகிருக்கு கோல்டு. ஸோ இதை 2017 ஐ திங்க் சாவரின் பாண்ட்ஸ்ன்ற கவர்மெண்ட் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அதாவது அந்த மெத்தட் படி என்னன்னாக்கா அவங்க ஒரு பாண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. அதுக்கான சப்போஸ் இன்றைக்கி 1000 ரூபா வச்சிங்களேன், ஒரு கிராம் 1000 ரூபானாக்கா நீங்கள் அந்த பாண்டை மறுபடியும் ரீசேல் பண்ணும்போது அன்றைக்கி என்ன வேல்யூ இருக்குது 1100 1200 அந்த அமௌண்ட் அவங்க கொடுத்துருவாங்க. இது ஒரு ஃபெசிலிட்டி. ரெண்டாவது வந்து மினிமம் 5 வருஷம் வந்து அதை வச்சுட்டு இருக்கணும். அதாவது 8 இயர்ஸ் அதோட மெச்சூரிட்டி பீரியட். 5 வருஷத்துக்கு அதை வந்து சேல் பண்ண முடியாது. 5 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ அந்த 5 வருஷத்துக்கு 2.5% நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுனாக்கா நிறைய பேர் லாஸ்ட் 2014 ஏன்னா ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கி அது வச்சுருந்து அதை மறுபடியும் சேல் பண்ணும்போது அந்த கோல்டு ப்ளஸ் அந்த கோல்டோட இன்க்ரீஸ் ஆன ப்ரைஸ் மட்டும்தான் கிடைக்கும். பட் கவர்மெண்ட் 2.5% அடிஷ்னலாக பர் இயர் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னும் போது நிறைய பேர் இதில் டேர்ன் ஆனாங்க. அதாவது கோல்டு வாங்குறதை விட்டுட்டு பல்க் பையர்ஸ், நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம சாதாரண மேரேஜுக்கு வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருந்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. நிறைய பல்க் பையர்ஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் இதில் டேர்ன் பண்ணி அந்த சாவரின் கோல்டு பாண்ட் வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் என்ன ஆயிடுச்சுனாக்கா கவர்மெண்ட்டுக்கு வேறு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சடனாக கோல்டு ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓவரால் வேர்ல்டு வைடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு 50,000 ரேஞ்சில் இருந்து சடனாக 75,000 ரேஞ்சுக்கு வந்தது. இப்போ 85,000 சம்திங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து அந்த கோல்டு பாண்டில் வர இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் அவங்க ப்ராஃபிட் சம்பாரிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் அந்த கோல்டோட அன்னைக்கான ப்ரைஸையும் கொடுக்க முடியும். இதில் கவர்மெண்ட்டுக்கு வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த சாவரின் கோல்டு பாண்டை வந்து லாஸ்ட் இயர்லேருந்து நிறுத்திட்டாங்க ஆல்மோஸ்ட். ஸோ இதனால் என்னென்னா மறுபடியும் எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து அதிகமாகுது. ப்ளஸ் அடிஷ்னலி அந்த ரீசன் நான் சொன்னேன், இந்த ஜூலை டைமில் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னாக்கா அது யூஸ்வலாக ஃபெஸ்டிவல் சீசன் வந்து நம்மளோட செப்டம்பர் அந்த டைம்லேருந்து ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமுக்கு வந்து மேரேஜ் சீசன் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆகஸ்ட்லேருந்து பிப்ரவரி வரலும் அதிகமான கோல்டு சேல் இருக்குன்றதுனால ஜூலையில் இம்போர்ட் அதிகமாகும். அந்த கோல்டு இம்போர்ட் ஆனதுனால தான் இந்த ட்ரேட் டெஃபிஷிட் வந்துச்சு. ஸோ
உங்களுக்கு சொல்லிட்டேன், கோல்டு மெஷினரிஸ் எப்பவும் போல் ரெகுலராக டைமிங்கில் வந்துட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அது மந்த்லி அதே தான் இருக்கும். ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் ஆகாது. ரீசெண்டாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அதிக பெட்ரோல் இம்போர்ட் பண்ணாலும் அதை ரீஃபைன் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அதில் ப்ராஃபிட் சம்பாரிச்சிடும். அதுலேயும் பிரச்சனை இல்லை. எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அந்த ஸ்கில்லெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிட்டுருக்கோம், அதுக்கான ஃபேக்ட்ரிஸ்லாம் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. கோல் அண்ட் கோக் அன்அவாய்டபிள். அந்த மாதிரி இது உங்களுக்கு இந்த ட்ரேட் டெஃபிசிட்டுக்கான காரணங்கள். ஓகே, ஸோ உங்கள் முன்னாடி மறுபடியும் அந்த சார்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் காமிச்ச அந்த சார்ட் மறுபடியும் இப்போ உங்கள் முன்னாடி வச்சுருக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இதை வந்து நான் கம்யூனிட்டிக்கு நம்மளோட இந்த பேஜுக்கு வந்துட்டு கம்யூனிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போல்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்கான அதை அட்டன் பண்ணுறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ அங்கே நான் ஒரு போல் போட்டிருக்கிறேன். இந்தியாவோட வர்த்தக பற்றாக்குறை ஆஸ் ஆன் டுடே. நம்ம இது ஃப்யூச்சரை பற்றி பேசல. ஆஸ் ஆன் டுடே கவலை கொள்ளத்தக்கதா, இல்லை சரியான திசையில் தான் செல்கிறதா, இல்லை சொல்ல முடியலையா? நீங்கள் வந்து அதில் உங்களோட ஓட்டை நீங்கள் பண்ணலாம். எவ்வளோ பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ட்ரை பண்ணது ஒரு எஃபெக்ட் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக போல்ஸ் அட்டன் பண்ணுங்கள். இல்லை கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக 500 கிராஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் பாசிபிள் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. நம்ம எடுக்க போகிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸாக தான் எடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க தானே வருவாங்க தேடிட்டு. நீங்கள் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட்ஸ், நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக மோட்டிவேஷ்னலாக பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம கம்யூனிட்டி நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் கற்றுக்கலாம். நான் இதில் எந்த வீடியோவில் எதுவும் தப்பாக பேசியிருந்தாலும் கண்டிப்பாக அது கமெண்ட்டில் குறிப்பிடுங்க. ஸோ ஐ கேன் லேர்ன். நானும் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேணாம். அதே மாதிரி சார் எல்லாம் சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் SBJ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி தான். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஜெய் ஹிந்த். பை பாய்.